பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நீங்கள் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி லைட்டாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி மறுபடியும் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அரை வேக்காடு தான். ஸோ வெந்துட்டால் போதும். வெந்தப்பால் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் மஞ்சள் நம்ம எதுக்குன்னா அந்த ஏதாவது புழு ஏதாவது இருக்கும். ஸோ நமக்கு அதை சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிருமி எதாவது இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நம்ம அந்த மஞ்சள் இதெல்லாம் போடுவோம். அது கொஞ்சம் கலரையும் கிடைக்கிறதுக்காகவும் போடுவோம். உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்டுரும். நல்லா முதல்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. நல்ல காலிஃப்ளவராக ஃப்ரெஷ்ஷானதை எடுங்க. ஏன்னா இப்போ வர காலிஃப்ளவரில் ஒரு சில இதில் புழு நிறையா இருக்குது. பார்த்து இது பண்ணுங்க. எடுத்து நம்ம 10 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இந்த பஜ்ஜி போண்டா மாவுன்னு இருக்கும். அந்த மாவை நம்ம வெந்தப்போ வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த இது நல்லா 10 நிமிஷம் வெந்தவுடனே நம்ம இது மாவை அப்படி ஃபுல்லாக தேவையான அளவுக்கு நல்லா பிணைஞ்சிடுங்க. பிணைஞ்சிட்டு அதில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தா சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. ஸோ நம்ம வீட்டிலே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் கடல மாவு அது இதுவும் போடணுன்றது இல்லை. இதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து பெருங்காயம் கூட இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம காலிஃப்ளவர் வாய்வுன்னு நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பெருங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம். எதுவுமே அளவு தான். இந்த கரண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணுது. எந்த ஒரு அப்பளத்துக்கு எதுக்குனாலும் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்கும். பயம் இல்லாமல் சாப்பிட எல்லாருமே. எண்ணெய்னாலும் சில பேர் பயப்படுவீங்க. ஐயோ எண்ணெய் இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு சாப்பிட பிடிக்கும். பட் ஆனால் அந்த எண்ணெயை பார்த்து நம்ம பயப்படுவோம் எந்த ஒரு உணவு சாப்பிட்றதுக்கும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நம்ம எதுனா இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே 65 நம்ம சிக்கன் 65 பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஃபேவரட். இப்போ இந்த மாவு நம்ம இன்னும் நிறைய வேறு ஏதாவது வாழைக்காய் எதுக்கெலாம் பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜி மாவுலாம் மேக்ஸிமம் எதில் போகிறாங்கன்னு நம்ம கடல மாவு கலந்தா போகிறாங்க, பஜ்ஜி மாவு போடுறாங்க, அடிச்சிருக்காங்க, பஜ்ஜி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்ப்போமே. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பருப்பு